ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் 4 கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டேன். அதாவது அரை பவுனு. கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்கிட்டேனோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு 50,000 அமௌண்ட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதை எஃப்டியில் போடலாம்னு நினச்சேன். ஆனால் கோல்டு ரேட் ஏறதை பார்த்துட்டு கோல்டு காயின் வாங்கிட்டேன். ஏன்னா அதுவும் ஒரு அசட்டு தானே அப்படின்ட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் கோல்டு காயின் வாங்கும்போது அன்றைக்கி ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா, 1 கிராம் 9,075 இருந்துச்சு. அப்போ நான் 4 கிராம் 36,300 வாங்கியிருந்தேன். நான் வாங்கியது 30,300 வாங்கியிருந்தேன். ஆனால் இன்னொரு காயின் ரேட் பற்றி சொன்னாங்க. அது வந்து ஜிஎஸ்டியோட 37,500 சம்திங் சொன்னாங்க. அது என்ன அந்த காயினுக்கு மட்டும் அவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் கடை நேமு அதில் வந்துடும்னு சொல்லி சொன்னாங்க. நான் வாங்கிய காயினுக்கும் அவங்க சொன்ன காயினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு எங்கள் கடை நேம் இருக்கிற காயினை அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அந்த விலைக்கே நாங்கள் அப்படியே வாங்கிக்குவோம் அப்படின்னாங்க. கடை நேம் இல்லாத வெறும் ஹால்மார்க் காயின் அன்றைக்கி என்ன ரேட்டுக்கு போகுதோ அந்த ரேட்டோட ஒரு 100 கம்மியாக எடுத்துக்குவோம் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஓகே, எனக்கு ஹால்மார்க் காயினை கொடுங்க, ஜிஎஸ்டியில் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காயின் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சேவ் பண்ணியிருந்தேன்ல 50,000 அமௌண்ட்டை, அதை வந்து எஃப்டியில் போடலாம் தான் இருந்தேன். நான் எதுக்கு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த 50,000 அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு மாதம் 4,000 ஒதுக்கிடுவேன். அதாவது பேங்கில் ஆர்டி ஸ்கீமில் தான் போடுவேன். 4,000 × 12 மாதத்துக்கு போட்டால் 7% வட்டியில் 49,848 வரும். ஆனால் நான் கோல்டு தான் வாங்க போகிறேன் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா, கோல்டு சிட்டிலேயோ அல்லது டிஜிட்டல் கோல்டுலேயோ இந்த மாதிரி 4,000 அமௌண்ட்டை போட்டிருந்தா கண்டிப்பாக இன்னும் 2 கிராம் சேர்ந்து வந்திருக்கும். இப்போது அரை பவுன், அதாவது 4 கிராம் எடுத்தேன்னா 3/4 பவுன் 6 கிராம் கோல்டு காயினை வாங்கியிருப்பேன். இது என்னோடய பெரிய மிஸ்டேக்கும் அப்புறம் பெரிய நஷ்டமும் தான். ஏன்னா கோல்டு ரேட்டு படிப்படியாக ஏறிக்கிட்டு இருக்குது. நாம் பெரிய தொகையை கையில் இருக்கும்போது வாங்குறதுக்கும் அந்த பெரிய தொகையை ஏற்றுறதுக்கும் மாதம் போட்ட அமௌண்ட்டை கோல்டில் போடுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்களே பாருங்கள். நாம் கோல்டு வாங்கணும்னு நினச்சா முன்கூட்டியே டார்கெட் வச்சு மாதம் ஒரு தொகையை ஒதுக்கி வச்சிடணுன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நான் பண்ண இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. இதுதான் கைஸ் நான் வாங்கிய கோல்டு காயினு, அரை பவுனு 4 கிராமு. இதில் வந்து கடை நேமெல்லாம் இருக்காது, வெறும் ஹால்மார்க்கு 916 மட்டும்தான் இருக்கும். கடை நேம் ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து வாங்கினா அதோட கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இதையே வாங்கிக்கிட்டேன். நீங்களும் நல்லபடியாக மணி சேவ் பண்ணுங்கள், நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை யோசித்து கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கையிலும் 1 lakh பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு எமர்ஜென்சி இல்லை எனக்கு அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அது கோல்டு ரேட் வந்து நாளுக்கு நாளுக்கு உயர்ந்துகிட்டு தான் இருக்குது. பணம் ஒன்றா சேர்த்து வச்சு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பணம் கொஞ்சம் கையில் இருக்கும்போது அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரையும் ப்ராஃபிட்டபுளான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். 100 மில்லிலிருந்து கூட கோல்டு காயின் வாங்கலாம். அது வெறும் 1000 900 அந்த மாதிரி ரேட்டில் தான் வரும். நீங்கள் ஒன்றா கொடுத்து வாங்க முடியல அப்படிங்கும்போது மாதக்கண்டு அந்த மாதிரி கூட வாங்கி வைக்கலாம். இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஆர்பிஐ வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டுட்டுருக்குறாங்க. நாளைக்கு நம்ம சீக்கிரம் கோல்டு வாங்கி வச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நம்மளால் கோல்டு லோன் வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குமோ என்னமோ தெரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.